அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் மற்றும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். இவங்க 2 பேர பத்தியுமே மக்களாகிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு வித்தியாசம், அந்த ஒற்றுமை, இன்னும் ஒரு சில விஷயங்கள நம்ம இப்ப பார்ப்போம். அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் எனும் ஒரு பேர் கொண்டவர். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 15 ஆண்டுகாலமாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி வராரு. அதுவும் இல்லாம நெறைய தேர்தல் பிரச்சாரங்கள் செய்திருக்காரு. தமிழுக்காக நெறைய குரல் கொடுத்திருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஏராளமான மேடை பிரச்சாரம் செய்திருக்காரு அண்ணன். அதே சமயம் கட்சிக்காக ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காக. இப்ப அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா, வெறும் சப்ஸ்கிரைபர், அதாவது சந்தாதாரர்கள்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6,00,000 பேர் தான் இருக்காங்க மொத்தமே. அண்ணன் அண்ணன் வாங்கிய ஓட்டு சதவீதம் வேற. இப்ப அந்த கட்சிக்காக சந்தாதாரர்கள் வெறும் 6,00,000 நபர் தான் இருக்காங்க. ஒரு 15 ஆண்டு காலமாக நடத்தி வர ஒரு கட்சிக்கு ஒரு 6,00,000 பேர் தான் தமிழ் தேசியத்த பின்பற்றோன்ற பேர்ல அந்த கட்சிக்குள்ள அந்த சேனல்ல, யூடியூப் சேனல்ல பயணிக்கும் மக்கள் ஒரு 6,00,000 நபர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அதே பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவரும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஒரு முக்கியமான நபர். அவரும் நாம் தமிழர் கட்சியில இருக்காரு. நெறைய மேடை பிரச்சாரங்கள் செய்திருக்காரு. தமிழ் தேசியத்துக்காக நெறைய குரல் கொடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட இணைந்து பயணிக்கும் ஒரு நபர். சில சமயம் கட்சியில இருந்து அவர சீமான் அண்ணனே நெறைய தடவ தள்ளி வச்சிருக்காரு. மறுபடியும் அவங்க சேர்ந்திருக்காங்க. அதே சமயம் மக்களும் சாட்டை துரைமுருகன்ற ஒரு நபர் இல்லன்னா நாம் தமிழர் கட்சி நிச்சயமா வென்றிருக்கும். ஒரு முன்னிலைமைக்கு போயிருக்கும். அவரால் தான் அந்த கட்சி தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அவரும் ஒரு சமீக சமூக வலைதளம், யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்காரு. நெறைய Facebook எல்லாத்துலயுமே அவருடைய வீடியோ போடுறாரு. நெறைய கருத்துக்கள இது பண்றாரு. நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட்டாவும் செய்றாரு. அதே சமயம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பு வர விதத்திலயும் ஒரு சில வீடியோக்கள போடுறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சிய பத்தி அவர் போட மாட்டாருங்க. மத்த கட்சிகள பத்தி. மத்த அனைத்து கட்சிகள பத்தியும் ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர். அதாவது அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஒரு அரசியல் விமர்சகரே தவிர, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு முழுமையான ஒரு நபர் கிடையாது. ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்போ இந்த 15 ஆண்டு காலமாக இருக்க ஒரு கட்சிக்கு ஒரு யூடியூப்ல சந்தாதாரர்கள் பார்த்தீங்கன்னா, வெறும் 6,00,000 பேர் தான் இருக்காங்க. அதே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 21,00,000 பேர் இருக்காங்க மக்கள். ஓகேங்களா? யூடியூப் சேனல்ல அவர பின்பற்றவங்க, அவர பின்தொடர்றவங்க, அவருடைய வீடியோக்கள விரும்பி பார்க்கக்கூடியவங்க, சப்ஸ்கிரைபர் இப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 21,00,000 பேர் இருக்காங்க. சரிங்களா? அதாவது நல்லா யோசிச்சுக்கங்க. இவர் நாம் தமிழர் கட்சி கூட இருக்க ஒரு நபர் தான். இதுவரைக்கும் இவரு எந்த இதுலயும் போட்டியிட்டதில்ல எந்த காலத்திலயும். ஆனா, இவருக்கு 21,00,000 பேர் இருக்காங்க. அதே அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் 6,00,000 நபர்கள் தான் இருக்காங்க. இத அண்ணன் சீமான் அவர்கள் இத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 21,00,000 ஓட்டு கூட முழுமையா வரல. காரணம் என்னன்னா, இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒரு அரசியல் விமர்சகருங்க. இவர நம்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கறதுனால என்ன ஆகும்னா, இவர் அனைத்து கட்சிய பத்தியும் விமர்சனம் பண்றத நிறுத்த மாட்டாரு. திரைப்பட விமர்சனங்கள், மத்த விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாரு. ஏன்னா, அது அவருடைய தொழில். அதுல தான் அவருக்கு வருமானம் வருது. அதுதான் அவருடைய தொழில். இப்படிப்பட்ட ஒரு நபர பக்கத்திலேயே வச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா இது கட்சிக்கு ஒரு ஆபத்தா தான் முடியும். பின்னடைவா தான் முடியும். அதனால தான் மக்கள் இவர நெறைய பேர் அண்ணன் சீமான் அவர்களை பிடிக்கும் நெறைய பேருக்கு. அதே சாட்டை துரைமுருகன் அவர்கள நெறைய பேர் கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் செய்யும் தொழில். அவருடைய தொழில் அதுதான். அது நான் நாம் தமிழர் கட்சிக்காக தான் அந்த சேனல் வச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சிய பத்தி மட்டும் தான் பேசுவேன். நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி நாம் தமிழர் கட்சிக்காக வீடியோ போடுறவங்க இருக்காங்க நெறைய பேர். அதே அத இந்த விஷயத்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களால செய்ய முடியாது. காரணம், அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு அரசியல் விமர்சகர். ஒரு கட்சி அவருக்கு தேவைப்படுது. அது நாம் தமிழர் கட்சி. அவ்வளவுதாங்க. இதுல பயணிச்சுக்கிட்டே இவர் இந்த செயல்கள செய்றாரு. அதாவது ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. வரலாறுல நல்லா பார்த்துக்கங்க. ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றொருவர் தோல்வி அடைவார். அந்த மாரி தாங்க. ஒருத்தன் வாழணும்னா இன்னொருத்தன் விழணுன்ற மாரி தாங்க. வெகு விரைவில் சிறுக, 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 சிறுக நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி விழுந்துகிட்டே வருது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு நபர் வளர்ந்துகிட்டே போறாரு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வர இடைத்தேர்தலுக்கெல்லாம் முடிஞ்சதும் பாருங்க, நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி முழுமையாக வீழ்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அண்ணன் சாட்டை துரைமுருகன்ற ஒரு நபர் அப்பவும் வளர்ந்து நிப்பாரு.
இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான விஷயங்க. இத அண்ணன் சீமான் அவர்கள் புரிஞ்சுக்கணும். அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னை வரைக்கும் அவர் அத புரிஞ்சுக்கல. இப்போ நம்ம போடுற பதிவு மூலியமாவும் அவரு புரிஞ்சுப்பாரான்னு தெரியல. உண்மையான காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் விமர்சகர இந்த கட்சிய சார்ந்தவர்ன்னு சொல்லிட்டு கூட வச்சிருந்தோம்னா, அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவ தாங்க குடுக்கும். கண்டிப்பா இது யோசிக்கணும். நம்ப கட்சியில இருக்கவங்கள நம்ம கூட இருக்கலாம். அப்படி இல்லன்னா அவரு நம்ம கட்சிய பத்தி மட்டுமே, நாம் தமிழர் கட்சிய பத்தி மட்டுமே வீடியோ போடுறாரு, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாவே பேசுறாருன்னா, அது வேற விஷயம். அதே அனைத்து கட்சிகளையும் பத்தி விமர்சனம் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ பாத்தீங்கன்னா கூட, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீட்டிங்க பத்தி இவரு போட்டாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தெல்லாம் ஒரு கால் ஒண்ணு அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதா வைரலா போச்சு. இதுதாங்க நடக்கும். அடுத்தடுத்து இது போல காரணங்கள காட்டி நெறைய பிரச்சனைகள் அது அடுத்து காரணங்கள சொல்லி, நெறைய பேர் சிறுக 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 நாம் தமிழர் கட்சிய விட்டு விலக தான் போறாங்க. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இவரு அண்ணன் சாட்டை துரைமுருகன் இருக்கதாங்க போறாரு. நீங்க வேணா பாருங்களேன். அதே சமயம் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். அண்ணன் சாட்டை அவர்கள் அனைத்து கட்சிகளையும் விமர்சனம் பண்ணி ஒரு வருமானம் பார்க்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. அது அவருடைய தொழில். அதே அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நாம் தமிழர் கட்சிய பத்தி மட்டுமே விமர்சனம் பண்ணி, நாம் தமிழர் கட்சிக்காகவே தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்ன்ற பேர்ல கத்தி, திரள் நிதி வாங்கி சம்பாதிக்கிறாரு. அவ்வளவுதாங்க வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனா, அந்த கட்சிக்காக வர யூடியூப் சேனலு, அவரு நடிக்கிற விஷயம் இதுவே அவருக்கு போதும். நம்ம இத வெறுமனே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சொல்றோம். அவரு ஒரு விதத்துல இது பண்றாரு. இவரு ஒரு விதத்துல வருமானம் பார்க்கறாரு. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும்னா, நிச்சயம் இந்த திரள் நிதி வாங்குறத நிறுத்தணும். இல்லன்னா இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அதே சமயம் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள ஒண்ணு மத்த கட்சிகள பத்தி அவரு வீடியோ போடாம, நாம் தமிழர் கட்சிக்காகவே சப்போர்ட் பண்ணி முழுமையா இருக்கணும். அப்படி இல்லன்னா, இவர கட்சிய விட்டு கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும். அதுதான் இந்த கட்சியோட ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கும்ன்றது ஒரு என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.